சக்கரை மச்சி. பஞ்சமுக ஆஞ்சநேயா, என் பொண்டாட்டி கனகவல்லி ஊர்ல இல்லாத இந்த நேரத்துல எவனோ ஒரு குண்டு பையன் சொன்னான்னு என் பசங்களுக்கு பேய் இருக்கிறதா நம்பி ஒரு பூசாரிய வர சொல்லிட்டேன். நீதான்ப்பா பக்கத்துல இருந்து எல்லாரையும் காப்பாத்தணும். அந்த பாலு சொன்னானு அப்பாவும் மடத்தனமா அந்த பேயோட்ட பூஜை தயார் பண்ணிட்டு இருக்காரு. அப்பாவை அம்மா திட்டுறதுல தப்பே இல்ல. சரி சரி, பூசாரி வந்தாருன்னா அப்பாவுக்கு தெரியாம இப்படியே திருப்பி அனுப்பிச்சிடுவோம். டேய், எங்கடா வந்த? பேய் ஓட்டறதுக்கு. இங்க யாருக்கும் பேய் பிடிக்கல, மரியாதையா வெளிய போ. அப்படி போலனா அடிபடுவ. யோ, இவ்வளவு பெரிய ஆளா இருந்துகிட்டு இந்த சின்ன பையன் கூப்பிட்டுருக்கான்னு கிளம்பி வந்திருக்கே, உனக்கு அறிவில்ல? அவரா ஒண்ணு தானா வரல, உங்க அப்பா சொல்லி தான் வந்திருக்காரு. என்னடா சொன்ன? சார் சார் கொலை கொலை நீ யார் அப்படி நடந்துக்கிற? என்னால நம்பவே முடியலையே. அவனை திட்டாதீங்க, இது அவன் செய்யல, அவனுக்குள்ள இருக்கிற சாத்தான் செய்யற வேலை. யோ, அவன் உடம்புக்குள்ள சாத்தான் இருக்கா? அத நீ பாத்தியா? சும்மா லூசு மாதிரி உளறாத. பாத்தீங்களா சார், உங்களுக்கு முன்னாடியே பெரியவங்க கூட பார்க்காம மரியாதை இல்லாம பேசுறாங்க. இது நிச்சயமா சாத்தானோட வேலையா தான் இருக்கும். ஐயா பூசாரி ஐயா, எப்படியாவது என் பிள்ளைங்களை பிடிச்சிருக்கிற சாத்தான வெட்டிடுங்க. இது மட்டும் என் பொண்டாட்டிக்கு தெரிஞ்சதுன்னா அவ பேயாட்டம் ஆடிடுவா. நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க சார். உடுக்க அடிச்சு வேப்பலையால 4 சாத்து சாத்துறேன்னு வச்சுக்கோங்க, எல்லா சாத்தானும் ஓடி போயிடும். நீங்க முதல்ல அதுக்கு 2 அந்த அறைக்குள்ள தள்ளுங்க. அப்பா, நீங்க நினைக்கிற மாதிரி எங்க உடம்புக்குள்ள எந்த சாத்தானும் இல்ல. உண்மையை சொல்லணும்னா கௌதம். பாத்தீங்களா சார், உண்மையை சொல்ல வந்தா கூட இவ தடுக்கிறா. நீங்க வெளியே எடுங்க, இவங்க உண்மையை நாங்க கக்க வைக்கிறோம். டேய் வாடா. டேய் கைய விடுறா, நாங்களே வரோம். உங்களுக்கு நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன், வா போலாம். சார், நானும் பூசாரி உள்ள போறோம். உடுக்க நான் அடிப்பேன், பூசாரி வேப்பிலை அடிப்பாரு. சாத்தான ஓட்டிட்டு தான் நாங்க வெளியே வருவோம். அது வரைக்கும் உள்ள என்ன சத்தம் கேட்டாலும் கதவு மட்டும் திறந்து உள்ள வந்துடாதீங்க. நான் வரலப்பா, நான் வர மாட்டேப்பா. வர்ற அவசரத்துல இதை எடுத்துட்டு போ. ஐயா ஐயா பூசாரி ஐயா, என் குழந்தைங்க அடி தாங்க மாட்டாங்க. நீங்க கவலைப்படாதீங்க சார், நான் என்னத்தை அடிச்சாலும் அது அந்த சாத்தானுக்கு தான் வலிக்கும். உங்க பிள்ளைங்களுக்கு வலிக்கவே வலிக்காது, நான் பாத்துக்கிறேன். நீங்க கவலையே படாதீங்க. பெருமாளே, பூசாரி அந்த உடுக்கையை கொடுங்க. ஆரம்பிக்கலாமா? பூசாரி ஐயா, நீங்க எங்களை அடிக்கிறதுக்கு முன்னாடி நாங்க ஒரு நிமிஷம் தியானம் பண்ணிக்கலாமா? தாராளமா பண்ணிக்கோ. கௌதம், கௌரி, வந்துட்டியா?
வலிய கொஞ்சம் பொறுத்துக்கோ. இந்த பேய்களை அடிச்சு விரட்டாம நான் விடவே மாட்டேன். யோ, நீ வெட்டினது போதியா? அவங்கள அடிச்சா எனக்கு உயிர் போதியா? உன் உயிர் போனாலும் எனக்கு கவலை இல்ல. இந்த பேய்களை நான் விரட்டாம விடவே மாட்டேன். என் கையை பிடிக்கிற அளவுக்கு யாருக்கு தைரியம் வந்துச்சு? விடுறா விடுறா விடுறா, கை வலிக்குதுடா, விடுறா விடு விடுறா, டேய் விடுறா, ஏய் விடு விடுறா விடுறா, விடு கை வலிக்குதுடா, விடுறா. வாடி எஸ்கேப். ஏய், விடுடா. ஏய், விடுடா. ஏய், விடுடா. அப்பா! அப்பா! கதவை தரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கானே. அடிக்காதீங்கடா, அடிக்காதீங்கடா, இந்த மாதிரி தாக்குங்கடா. எவன்டா உன் பின்னாடி இந்த சாணி மிதிக்கிற மாதிரி பிடிச்சிருக்கிறது? அப்பா, சொல்லும்போதே நான் அந்த மிதிக்கிறானே. பக்கத்துல வர மாட்டேன்டா. என்னது டேய், விட்டுடா. ஒரே அவல குரலா கேக்குது. ஐயோ, டேய், விட்டுடா, அப்பா. வலிக்குதுடா, வலிக்குதுடா, அடிக்காதீங்கடா. ஐயோ, அப்பா சாமி, இனிமே உங்க பக்கமே வர மாட்டேன். என்ன விட்டுருங்கடா, அப்பா விட்டுருங்கடா. டேய் விட்டுறோம். ஆனா வெளியே போனதும் சாத்தான ஓட்டிட்டோம். உங்க குழந்தைக்கு இனிமே எந்த குறையும் இல்லைன்னு அப்பா கிட்ட சொல்லிடணும். அப்பா சாமி, நீ எப்படி சொல்றியோ அப்படியே சொல்லிடுறேன். டேய், என்னால அடிதாங்க முடியலடா. வெளியில போய் 2 பேரும் மாத்திக்கிட்டு சொன்னீங்க, அப்புறம் உயிரோட வீட்டுக்கு போக மாட்டீங்க. அம்மா தாயே, பரதேவதை, நாங்க தெரியாம உள்ள வந்துட்டோமா? எங்களை விட்டுருமா? எந்திரிச்சு ஓடுறா ஓடுறா. டேய் டேய், பாலு, என்ன கொஞ்சம் தூக்கிட்டு போடா. அட இவர்தான். ஏய், ஏய். அம்மா, அப்பா, ஐயோ, அம்மா. தேங்க்யூ மூசா, நல்ல நேரத்துல வந்து எங்களை காப்பாத்துன. என்னது திடீர்னு மயான அமைதி திகழ்து. வாங்க வாங்க, என்னாச்சு? எல்லாமே ஆச்சு. ஆஹா, சாத்தானும் ஓட்டிட்டோம். இனிமே உங்க குழந்தைகளுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ரொம்ப சந்தோஷம் பூசாரி ஐயா. நான் உங்களுக்கு ஏதாவது மரியாதை ஐயோ, செய்யணுமே. வேணாம், வேணாம். உங்க பிள்ளைங்களே நிறைய வெகுமதி கொடுத்துட்டாங்க. என்னது காசா தான் கொடுத்தாங்க? ஐயோ, இல்ல இல்ல, அன்பால எங்களை திணற அடிச்சுட்டாங்க ஐயா. அன்பால எங்களை திணற அடிச்சுட்டாங்க. அன்புனா அன்பா? அன்புக்கே அவங்க தான் உதாரணம். அந்த அன்புக்கு கட்டுப்பட்டு தான் நான் கதவை திறந்து உள்ள வரவே இல்லை. ஆ! அட பாவி, திறந்துட்டு உள்ள வந்திருக்க கூடாதா? என்னப்பா என்ன சொல்ல வர? ஆ, அன்பு அன்பு அன்போ அன்பு. அதுக்குதான் நம்ம பெரியவங்க அப்பவே சொல்லியிருக்கிறாங்க, அன்புக்கும் உண்டோ அடைக்கும் தாப்பாள். புரியுதா? தாப்பால் போட்டனால தானே பல விஷயங்கள் புரிஞ்சிருக்கு. ஐயா, ஆ, சென்று வருகிறேன். வாப்பா. ஐயா, போலாமா? வர்றேன் ஐயா. வாங்க. கௌரி, கௌதம், டேய், வாடா இங்க. நான் உனக்கு என்னடா துரோகம் பண்ணேன்? என்ன ஏன்டா இங்க கூட்டு வந்து இந்த அடி வாங்க வச்ச? பொது வாழ்க்கையில இதெல்லாம் சகஜமாப்பா. இது உதவாங்கிறதா? அப்பா, ஏண்டி இந்த கோவிந்தனும் ஆறுமுகமும் சொன்ன மாதிரி வந்துருவாங்களா? யார் கண்டா? அந்த கோவிந்த ஒரு குவாட்டரும் ஆறுமுகம் ஒரு ஆஃப் அடிச்சிட்டு எங்க படுத்து கிடக்குறானுங்களோ. அடச்சி, உனக்கு நல்லெண்ணமே வராதா? ஆமாமா, ஆகாத மேனேஜர் ஆள் வச்சு கடத்துறது மட்டும் ரொம்ப நல்ல எண்ணம். ஒண்ணு போய் கூட்டு சேர்த்துக்கிட்டேன் பாரு. ஓட்டவாய் ஓட்டவாய். ஆமாண்டி, நான் ஓட்ட வாய் தான். உன் விளையாட்டுக்கு நான் வரல. போ. வரலடா போடி. ஏ கீதா, அவங்க வந்துட்டாங்கடி. வரட்டுமே, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நீ தானே என்ன போக சொன்ன, நான் போறேன். ஏய், கடைசி நேரத்துல கால வராதடி. நான் உன போக சொன்னது தப்புதான். வேணா கணக்குல போட்டுக்கிட்டுமா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். என் உதவி உனக்கு எப்பவுமே தேவைப்படும். அதை ஞாபகத்துல வச்சுக்கோ. சரி தாயே, ஞாபகம் வச்சுக்கிறேன். முதல்ல போய் கதவு திறக்கலாம். வா. காலிங் பெல் அடி. நிறுத்துறியா? அறிவு இருக்காயா உனக்கு? காலிங் பெல் அடிக்க பாக்குறீங்க? யார் வீட்டு கதவு போட்டிருந்தாலும் காலிங் பெல் அடிச்சு கூப்பிடுதான் நாகரிகம். காலேஜ் படிக்கிறீங்க, இது கூட உனக்கு தெரியலையே? ஐயோ ஐயோ ஐயோ, அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் ஐயா. இந்நேரம் காலிங் பெல் அடிச்சிருந்தா அம்மா மேல இருந்து கீழே வந்திருப்பாங்க. நல்ல வேளை நம்ம தப்பிச்சோண்டி.
கவலைப்படாதீங்கம்மா, யாராண்டியும் மாட்டிக்க மாட்டான். சரி, ஆளை மயக்கி கடத்த மயக்க மருந்து வேணுமே, முதல்ல அதை கொண்டு வந்தீங்களா? நீங்க கொடுத்த பிசாத்து காசுக்கு மயக்க மருந்து ஒரு கேடா? இத பாத்தியா? சரி, யார கத்துணுமோ கூட்டுன்னு வாங்க, மண்டையில ஒற்றை அடி. சும்மா பேசி டைத்தை வேஸ்ட் பண்ணாதீங்கம்மா, வெயிட்டிங் சார்ஜ் ஏறி நிக்குது. இப்ப என்னடி பண்றது தெரியல. இப்ப ஒருத்தி போனால, இவ தான் நீங்க கடத்த வேண்டிய ஆளு. நாங்க இங்கேயே ஒளிச்சுக்கிறோம், நீங்க 2 பேரும் உள்ள போங்க. போயா? பாத்தீங்களா, ஒரே கல்ல 2 மாங்கா மாதிரி ஒரே அட்ல 2 பேரை சாச்சிட்டோம். எப்படி நம்ம சாமர்த்தியம்? ஓ மூஞ்சி, இவனை எப்படி இப்ப எழுப்புறது? அதுக்கு கைவசம் ஒரு மருந்துக்குது, இப்ப பாரு. இதான் குவாட்ரு கோயிந்த. ஐயோ, உங்க பிராணம் இருக்கட்டும்யா, முதல்ல அவளை தூக்கிட்டு எடுத்து காலி பண்ணுங்க. காசு நாளைக்கு உன் இடத்துக்கே வந்து தரோம், போங்கயா. கோயிந்தா, முதல்ல காலை உள்ள தள்ளு. இந்த சைஸுக்கு கோணி பத்தாது போல இருக்குதுடா. பாத்து. என்னடா இந்த வெயிட்? ஓ, நல்லா கட்டு. பாத்து தீன்படா. ஏய், கட்டடா கட்டடா. மெதுவா மெதுவா, அப்படியே போ. பாத்து போய் இடிச்சிடாத, மெதுவா போ. தூயினுக்கு போறவன் நான் தானே, எனக்கு தான் கஷ்டம் தெரியும். அப்பாடா, இனியோட ஒரு பிரச்சனை முடிஞ்சது. டேய், இதான் இன்ஸ்பெக்டர் கோதண்டம் வீடா? வரும்போதெல்லாம் இதே கேள்விதான் கேட்பியா? எத்தனை வாட்டி வந்திருக்கோம் இங்க? நான் கேட்பேன், நீ சொல்லணும். அப்ப இதான் இன்ஸ்பெக்டர் கோதண்ட வீடு. சரி, போய் கதவு தர. சாவி எங்கிட்ட இருக்கு? என்கிட்ட இருக்கு. ஆமா, மயக்க மருந்து தெளிச்ச கரிச்சு உங்ககிட்ட தானே இருக்கு? அதுவும் உங்ககிட்ட தான் இருக்கு. ஓ, தலையையே முடக்கிட்டான். நீ சாதாரண தலை இல்ல, தருதலை. வா சீக்கிரம். எந்த சாவி? கள்ள சாவிதான். திறந்தாச்சு, போ. டேய் ரங்கா, ஜானி சொன்ன குழந்தைங்க அது அந்த ரூம்ல படுத்துட்டு இருக்கணும், இங்க படுத்துக்கிட்டு இருக்கு. வர வர நீ ரொம்ப லூசா போட்ட. குழந்தைங்க எங்க படுத்தானே? நமக்கு தேவை கோதண்டம். டேய், எங்கடா போன? எழுந்துரு. மானச சஞ்சவரே. டேய், திருப்புடா. சாரிப்பா. அதான் தலை. ஐயோ, என்ன கணக்கணுங்கிறான்டா. ஒரு வருஷம் சோத்த ஒன்னா தின்னுட்டான் போல இருக்கு. அம்மா. தலத தலத சுமக்கிற கழுத
கழுதைக்கு தாண்டா பாரம் தெரியும். கூட வர கழுதைக்கு ஒண்ணும் தெரியாது. கதவை திறந்து விடுறா. ஏண்டா கிட்டு, நம்ம வந்த நேரம் நல்ல நேரம். அவங்க அப்பனை காணோம். ஒருவேளை செகண்ட் ஷோ சினிமாக்கு போயிருப்பானோ? அதெல்லாம் இப்ப நமக்கு தேவையா? முதல்ல ஆளை தூக்கு. இந்த கர்ச்சி போச்சு ஒரே அமுக்கு. ஏய் துள்ளுது, புடி மூச்சப்படி மூச்சப்படி புடி. அப்படியே அமுக்கு, கோழி அமுக்குற மாதிரி அமுக்கு. அமுக்குடா. காலை தூக்கி சாக்குள்ள விடு. விடுறா. இழு. புடிச்சு அமுக்கு. அமுக்கு. இல்லடா. உள்ளதில்ல. அப்பாடா. அப்பாடா. நட்டு, எனக்கு ஒரு சந்தேகம். என்னடா? மாதவி குட்டி ஏன் லுங்கி கட்டி இருக்கா? டேய், அவங்க ஊர்ல ஆம்பளை பொம்பளை எல்லாரும் அதனால கட்டியிருப்பாங்க. தூக்கு. சரி விடு. தூக்கு தூக்கு. ஞாயிறு, நீ இதோட காலிடா. தூக்கு. சீக்கிரம் வா. பார்த்து தூக்கு. தூக்கிட்டு வரவனுக்கு தானே சிரமம் தெரியும். கருமாத்திரம் எவ்வளவு வெயிட் இருக்கான் பாரு. போன மாதிரி இருக்காண்டா. மூடுறா. மூடி தாண்டா இருக்க. மூஞ்சியை மூட சொன்னேன். ஓ அதுவா? ஆள் வர்றாங்க. தெருன்னா 4 பேர் வரத்தானே செய்வாங்க. என்ன எதிரில் 4 பேர் வர்றான்? உரைக்கிறானுங்க. நான் துறக்கவா? ஏ சும்மாரா. அடிக்கிற மாதிரி சுத்துறாங்க. அதானே, இன்னும் கொலை வச்சத்தை வேற காணோம். இனிமேல் தான் போடுவானுங்க போடு. இது லுக்க பாரு. பாரு, ரவுடியா அவரு. பாக்குறாங்க. டேய், கால் வலிக்குது, நின்னு தொலைங்கடா. போலீஸ் போலீஸ் போலீஸா?